இப்போ நைஸாக ட்ரோ பண்ணிட்டீங்க. இதில் நாங்கள் ஃப்ரண்ட் பீஸுக்கு இதில் 1/2 இன்ச்சு விடுறோம் தையல் இடைவெளி. அதே மாதிரி இதுவும் பிரின்சஸ் கட்டின்ற அடுத்தது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையல் இடைவெளி விட்டுனாங்க. மற்ற எல்லாமே ஒட்ட கீறிட்டேன். கீறி போட்டு நான் இப்போ கட் பண்ணிக்கல. எப்பவும் இங்கே கட் பண்ணி இப்போ எங்களோட கை வந்து பேப்பர் கட்டிங்கில் புஷ் பண்ணி கொண்டு நிற்கணுமா, ஆனால் மூவ் பண்ணாமல் இருக்கும். சரியா? மற்றது க்ளோத்தை எப்போ மூவ் பண்ணக்கூடாது. நீங்கள் மூவ் பண்ணி அதை வெட்டணுமா. கையில் பொடியை எப்படி நீங்கள் பெண்ட் பண்ணி வெட்டுறீங்களோ அப்படி கட் பண்ணணும். இப்போ இங்கே நான் வெட்ட போகிறேன். இந்த பக்கத்தில் இப்போ நான் இங்கே போயிட்டேன்னா க்ளோஸாக இங்கே கிட்ட வந்துட்டேன். கிட்ட வந்து நான் கையை வந்து இந்த பக்கத்துக்கு டேர்ன் பண்ணிட்டேன். சரியா? இப்படி கட் பண்ணி போட்டு இதை தூக்கி என்ன செய்யணும், இங்கே இப்படி பக்கமாக வைக்கணும். வெட்டுற பீஸெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நீங்கள் இதை இப்போ பெரிய பீஸுகளை கட் பண்ணி போட்டு அப்போ இது வெட்டேக்கில் நீங்கள் தான் கட் பண்ண போகிறீங்க. இது வெட்டேக்கில் இப்படி போய் சேர்ந்து இப்படி வந்துடணும். இப்படி வெட்டி இது வரைக்கும் வெட்டி போட்டு திருப்பி இங்கே கையை கொண்டு இங்கே வச்சுக்கொண்டு அமர்த்தி வச்சுக்கொண்டு இங்கே இப்படி வெட்டி இப்படி நிமித்தணும். சரி, பொடியை தான் நீங்கள் பெண்ட் பண்ணி செய்யணும். சரியா?